ஹலோ மச்சான் எங்கடா இருக்க? ஏன்பா மறுபடியும் காசு ஏதாவது ஆட்டை போடலாம் பார்க்குறீங்களா? ஏய், எனக்கு வர்ற ஆத்தத்துக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது சொல்கிறேன் நான். ஏண்டா ஒரே ஒரு கட்டிங்கு வாங்கி கொடுத்துட்டு என்கிட்ட இருந்து சிலிண்டர் காசை ஆட்டை பண்ணு போயிட்டீங்களே, இதெல்லாம் நியாயமாடா இது? இல்லை நீங்கள் தானடா கூட்டிங்க, நானா கேட்டேன்? இப்போ வந்து சிலிண்டர் எங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது நான்? என் பொண்டாட்டி பற்றி உங்களுக்கு தெரியும்ல, ஏன்டா நீங்கள் வேற கிடக்குறீங்க? ஏய் வைங்கடா, என் பாவத்தை கொட்டிக்காதீங்க. ஏய் மச்சான் மச்சான் மச்சான், டேய் டேய் டேய். என்னடா? டேய் மச்சான், டேய் அவசரப்பட்டியாடா? நான் ஏன் அவசரப்பட்டேன்? ஏய் மச்சான், எங்கடா இது கேட்டது மட்டும் தான் நான். மிச்சம்லாம் பாப்பா தாண்டா செல்லை பிடிங்கி வச்சுக்கிச்சு. யாரு பாப்பானா? யார் உன் பாப்பாவா? ஆமாண்டா மச்சான், உன் பொண்டாட்டிடா. ஏன் பொண்டாட்டியா? ஏய் அவ ஏன்டா அங்கே வந்தா? இல்லை மச்சான், பாப்பா செல்ல சார்ஜர் இல்லையா, அதால தான் எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு ஃபோன் மட்டும் போட சொல்லிச்சிடா, அதாண்டா கொடுத்தேன். மச்சான் சாரிடா. ஐயோ டேய், நான் ஏற்கனவே சிலிண்டர் காசு என்ன பண்ணு தெரியும் மூச்சின்னு உக்காந்துக்கிறேன். ஏன்டா என் மறுபடியும் என் பாத்தது கொட்டிக்கிறீங்க? நான் என்னடா உங்களுக்கு துரோகம் பண்ணேன்? ஏய் ஏய் இப்ப எங்கடாவா? வீட்டுக்கா? ஏய் பை பைடா போடா. ஐயோ அப்பா, அச்சோ என்னாச்சு? ஏன் தள்ள கட்டுப்பட்டு இருக்கையா? அதெல்லாம் இருக்கட்டும்மா, நீ வா. நான் என்ன கேக்குறேன், இருட்டு இருட்டுன்ற. நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சிச்சு, இருட்டும். நீ போம்மா. என்ன தப்பு செஞ்சு என்ன தண்டனை எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ சிலிண்டர் கொடுத்துட்டு போனலமா காசு, அதை எடுத்துன்னு போய் சரக்கு சாப்பிட்டோமா. சாப்பிட்டு வரக்குள்ள டூல இருந்து கீழே வந்து அடிபட்டு போச்சு. ஐயோ என்னாச்சு அப்புறம்? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். இங்கே குடிக்காதுன்னு சொல்றீங்க, என் பேச்ச கேக்குறியா நீ? ஏதோ படாதரத்துல பட்டுந்தா என்ன ஆவறது? ஏதோ கூட கூடிக்கின்னு போவாதன்னு சொல்றது. எங்க என் பேச்ச கேக்குற நீனு? ஐயோ ரொம்ப அடிபட்டுச்சா? இல்லம்மா, லேசான அடிதாம்மா, இருக்கட்டும்மா. நீ ஃபர்ஸ்ட் போம்மா. சரி சாப்பிட்டியா இல்லையா? அப்புறம் பாத்துக்கலாமா, நீ போம்மா. சரி அம்மா சாப்பாடு கொடுத்துருக்காங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். எங்க சுழி அடிக்கணும், வீட்டுல உட்காந்து இருக்காத, கூட குடின்னு போயிட்டு மூந்து வாரின்னு வந்துக்கிற. இந்த புடி எங்க படாத இடத்துல பட்டது என்ன ஆவறது? அப்புறம் தப்பு செய்ய மாட்டோமா? ஆமா, காலம் இதான் சொல்லின்னு இருக்கிற. இதுக்கப்புறமாவது ஒழுங்கா இருக்கிறியான்னு பாக்குறேன். மாத்திரை கொடுத்தாங்களா? மாத்திரையா? மாத்திரை ஒரு வேளை கொடுத்தாங்கம்மா, அதை சாப்பிட்டேம்மா, இப்பயே சாப்பிட்டேன். சரி, ரொம்ப வலி இருக்கா? ஆஸ்பத்திரி ஏதாவது போமா? ஹாஸ்பிட்டலா? ஐயோ ஹாஸ்பிட்டலாம் வேணாம்மா, கொஞ்ச நேரம் படுத்து சரியா போயிடுமா. நான் வேணா இப்படி கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேம்மா, அதே போதுமா. சரி, நான் தலைக்கண்ணு எடுத்துட்டு வரேன், படு. சரிம்மா. ஹாஸ்பிட்டலா? ஐயோ கதை கந்தலாயிடும் உங்களுக்கு. அப்படியே படுத்துட்டு வேலையை முடிச்சிட வேண்டியதுதான். எங்கே போற சொத்து தின்னுபிட்டு வீட்டுல இருக்காம தேவையா இது? இங்கே படா இடத்துல பட்டுருந்தா நான் என்ன ஆவறது? இங்கே சும்மா இருக்கிறானா இவன்?
காயத்தை துவச்சிட்டு மருந்து வச்சு விடுறேன். அதெல்லாம் மருந்துலாம் தேவையில்லம்மா, அதான் கட்டு போட்டுருக்கலாமா. கட்டியா தேர்ற? கட்ட தேர்றீங்க? இதானா கட்டு? இந்தா இந்தா சிலிண்டர் காசை கொண்டு குடிச்சிட்டு வந்து என்கிட்ட அடிபடிச்சு நாடகம் ஆடுறியா? அரை மணி நேரத்துக்கு பிறகு